எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நீங்கள் என்னை காணும்படிக்காக கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா 9வது அதிகாரம் 53, 54, 55 விதமான வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காகவே வந்தார் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானையும் யாக்கோபையும் அங்கு பேதுருவையும் பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவம், நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாய் இருக்கிறீர்கள். தலைப்பு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள். இன்றைய நாட்களில் மிக ஈஸியாக யாரை பார்த்து எது கேட்டாலும் அசுத்தாவி, பரிசுத்தாவி என்று சொல்லிவிடலாம். இன்னும் ஆவிகளை விவரமாக அறிந்தவர்கள் எரிச்சலின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, மந்தத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, வேசிதனத்தின் ஆவி, அப்படி இப்படி என்று பல விதமான ஆவிகளை குறித்து பேசுவார்கள், பேசலாம். ஆனால் இன்றைய தினங்களில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய சீஷர்களை பற்றி மாத்திரம்தான் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பேசுகிற பேச்சை கேட்டவுடனே கர்த்தர் குருவானவர், அவர் சீஷர்கள் வந்து குருவிடத்தில் பேசும்போது எப்படி பேசுகிறது என்று தெரியாமல் பேசுகிறார்களா அல்லது ரொம்ப விவரம் தெரிந்தவர்களாக பேசுகிறார்களா என்று யோசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை பார்த்து, என்ன ஆவியை உடையவர்கள், நான் ஜீவனை அழிக்கிறதற்காக அல்ல ரட்சிக்கிறதற்காக வந்திருக்கும் பொழுது அழிக்க வேண்டும் என்று பேசுகிறீர்களே என்று சொல்லி. இந்த அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சீஷர்களுடைய மென்டாலிட்டி, இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், அவர்களுக்குள் காணப்படுகின்ற ஆவியின் தன்மைகள். இந்த ஆவியின் தன்மை என்கின்றது என்னதான் ரட்சிப்பை பெற்றாலும் அவர்களுக்குள் காணப்படுகின்ற அந்த பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள், அல்லது அவர்களுடைய பிராட்டப் என்று சொல்லலாம், அல்லது அவர்களுக்குள் செயல்படுகின்ற கிரியைகள் என்று சொல்லலாம். அந்த கிரியைகள் தேவ ஆவியானவரா அல்லது அசுத்த ஆவியா என்கின்றதை அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இன்றைக்கு கூட விசுவாசிகளாக இருக்கிறவர்களுடைய அநேகருடைய போக்கு, பேச்சு, செயல்பாடுகள், கிரியைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் ஆலயத்தில் பங்கு பெறுகிற விதங்கள், ஊழியர்களை குறித்து பேசுகிற விதங்கள், ஊழியர்களிடத்தில் நடந்து கொள்கிற விதம், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களை நான் ஒப்பிட்டு உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசியை, நீ என்ன ஆவியை உடையவராய் இருக்கிறீர் என்கின்றதை நீ சிந்திக்கும்படிக்காக கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும்
கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசி வந்தார். பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான இடத்துல வந்த பொழுது கர்த்தர் ராஜ்யத்துக்குரியவைகளை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது உடன் இருக்கக்கூடிய சீஷர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், நேரமாகுகிறது என்கின்றதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள். நேரமாகுகிறது மாத்திரமல்ல, வந்திருக்கக்கூடிய ஜனங்களை போஷிக்க வேண்டுமே, இதுக்கு எங்க போறது வழி என்கின்றது இவர்களுடைய சிந்தனைகள். சில வேளைகளிலே தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்கிறதாக அவர்கள் பாவலா பண்ணினாலும் அவர்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகின்றதையும் அவர்களுடைய பேச்சுகளும் முடிவிலே தெரிய வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கு பார்க்கும் பொழுது மக்களை குறித்ததான ஒரு மன இரக்கம் இல்லாத ஆவி இவர்களிடத்துல காணப்படுகிறது. போஜனத்தை பற்றினதான காரியங்கள் சிந்தனை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அல்ல, போஜனத்துக்குரிய காரியங்களை பற்றி சிந்திக்கிறார்கள். அதுவும் அதுல தர்ம சிந்தனை இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்கின்ற அந்த சிந்தனை அது இருக்கிறதா என்றால் அந்த சிந்தனையின் ஆவி இல்லை. மன இரக்கம் இல்லாதபடிக்கு ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கிற ஒரு ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை சீர்தூக்கி பார்க்கிறதற்காக உங்களோடு பேசுகிறேன். அடுத்தபடியாக 32, 33 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் ஒரு மலை மீது ஏறி ஜெபம் பண்ணுகிறதுக்காக அழைத்து கொண்டு போன பொழுது பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ 2 பேரையும் கண்டார்களாம். யாரு? மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி கொண்டு இருக்கிறதாக ஒரு காட்சி. அவ்விருவரும் யார்? எலியாவும் மோசேவும் பிரிந்து போன பிறகு பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்க இருக்கிறது நல்லது, கூட சேர்த்துக்கிறாரு, நாம் இங்க இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேவுக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லு. என்னதான் சத்தியத்தை சொல்லி மறுரூபத்தை பற்றினதான காரியத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கிற ஒரு சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறதற்கு முன்பாக மறிப்பதில்லை என்கின்ற வெளிப்பாட்டின் சத்தியத்தையும் தத்துவத்தையும் அறிந்தவர்களாக ஆமாஞ்சாமி போட்டுட்டு தலையாட்டி கொண்டு ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல இருந்துட்டு கேட்கிற பதில் எப்படி இருக்கிறதுன்னா, இவ்வளவு நேரம் என்னத்தை கண்டாங்க ஏது கண்டாங்கன்னு தெரியல, இங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டுடலான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசுகிற ஒரு ஆவி, அதாவது உணர்வற்ற ஆவி என்று சொல்லி அங்கு நான் குறிப்பிட விருப்பப்படுகின்றேன். உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எங்கோ பறந்து கொண்டிருக்கும். இல்லாமல் போகும் பொருள் மீது தன் சிந்தனையை பறக்க விடுவானேன் என்கின்றது போல பறந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ள ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதே அதிகாரத்தில் 38, 41 வசனத்தையும் வாசித்து பார்க்க கூடுமானால், ஒருவன் வருகிறான், திரளான ஜனக்கூட்டங்கள் இவர் மலையை விட்டு இறங்கின போது சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, என் மகனை கடாட்சித்தருளும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கான், ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது, அப்போது அலறுகிறான், அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது, அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார்கள். எதுக்கு விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு சுத்திட்டு இருந்தாங்கன்றது புரியல. ஊழிய பாதையில கூட இப்படித்தான ஒரு கூட்டம் அலைமோதி கொண்டு தான் இருக்கிறது ஊழியக்காரர்களுக்கு பின்னாக. ஏதாயிலும் ஆண்டவர் செய்தது போல நாமும் செய்வோமா என்றால் அது இல்லை. ஒரு அந்நியன் வந்து பிளேம் பண்ணுகிற அளவிலே உம்முடைய சீசர்களிடத்திலே நான் கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறான், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே,
விசுவாசம் இல்லாத ஒரு ஆவி. ஆவி ரொம்ப உற்சாகமா பேசுது, எல்லாமே பேசுது. நம்முடைய வாழ்க்கையில அதை செய்திருவோம், இதை செய்திருவோம், இயேசுவின் நாமத்தினால அதட்டுகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுகிறேன். நல்லா இருக்கிறது, கேட்கறதுக்கு அருமையா இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணார். என்னவோ டீ கடையில் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு, லைட்டா ஒரு டீ போடுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணார். விசுவாசிகள் சில பேர் சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணார், ஆவில நிரம்பி அதட்டி ஜெபம் பண்ணாரு. ஆனாலும் எதுவுமே நடக்கலையே. விசுவாசம் இல்லாத ஒரு ஆவி. சீஷர்கள் என்கின்ற அந்தஸ்தை பெற்றவர்களிடத்திலேயே காணப்பட்ட குறைகளை இப்பொழுது நான் பேசும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சத்தத்தை ஆலயத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, செயல்பாடு எப்படி இருக்கிறது, என்ன ஆவியை உடையவர்களாய் இருக்கிறீர்கள், எந்த ஆவி உள்ளே கிரியை செய்கிறதற்கு இடம் அளிக்கிறீர்கள் என்கின்றதை சிந்தித்து பார்க்கும்படிக்காக நான் சொல்கிறேன். இதுல 44, 45 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷ கையிலே ஒப்புக்கொட போகிறார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளாமல், அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாக இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள் என்று சொல்லி. சில பேரை பார்த்துருக்கேன், பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப தலையாட்டுவாங்க. ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சபையிலேயே தான். திடீர்னு எதுக்கு அல்லேலூயா சொல்றான்னு தெரியாது. திடீர்னு அல்லேலூயான்னு ஒன்று எல்லாம் சேர்த்து கையா அல்லேலூயா, எதுக்கு அல்லேலூயான்னாலும் தெரியாது. என்ன ஆண்டவரே எனக்கு இது புரியல, என்ன செய்யறது, அதையே பற்றி சொல்லியிருக்கு, மனுஷ கையில் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி, அது என்னது என்று சொல்லி கேட்க கூட இல்லையா. அந்த அளவுக்கு அறிவுத்திறன் மங்கி போய் இருந்திருக்கிறது. ஏதோ சொல்றாரு, சாமஞ்சாமி தலைப்பட்டு. நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்வில் வளரும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, பிரசங்கித்து போன பிறகு அதை தியானித்து பார்க்கிற அனுபவங்கள் இருக்கிறதா? உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவி எப்படி கிரியை செய்கிறார் என்கின்றதை பார்க்க வேண்டும். இவர்களிடத்தில் காணப்பட்டது ஒரு அறிவில்லாத ஆவியாக தான் அங்கு காணப்படுகிறது. காரணம், அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்திருந்தார்கள். அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. 46 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கின்ற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று என்று சொல்லி, என்னதான் போதனைகள் கேட்டாலும், என்னதான் விசுவாசத்துல வளர்க்கப்பட்டாலும், என்னதான் ஊழியத்தை செய்தாலும், ஒரு ஊழியக்காரர் கீழே அடங்கி இருந்தாலும் சரி, இன்றைய நாட்களிலே சபையின் நடப்புகளும் ஊழிய பாரியிலும் மலிந்து காணப்படுகின்ற காரியங்கள், ஏட்டிக்கு போட்டியான சுயநல ஆவிகள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதுல யார் பெரியவர்கள், எவர்கள் பெரியவர்கள்? இப்பொழுது ஆரம்பிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலேயே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களிடத்திலேயே காணப்பட்ட அதே காரியங்கள் தான் இந்நாளிலும் மலிந்து காணப்படக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருக்கு பணிவிடை செய்யவும், ஏழை எளிய ஜனங்களை ஆத்ம மீட்புக்குள்ள கொண்டு வருகிறதற்காக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நடக்கக்கூடிய அந்த ஊழியம், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன் என்று, ஊழியம் செய்ய பணிவிடை செய்கிறதற்காக என் இயேசு வந்தாராம். அந்த மாதிரி பணிவிடை செய்கிறதற்காக அல்லாதபடிக்கு இங்கு கேட்கிற கேள்வியே இவர்களுக்குள்ள எவன் பெரியவனாய் இருப்பான் என்கின்ற வாக்குவாதம் தான் உண்டானதாம். 49 வசனத்தை, இப்படிப்பட்ட ஆவிய உடையவர்களாய் இருந்தால் என்ன நடக்கும் இங்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி வந்து சொல்லுகிறார், ஐயோ, ஒருவன் நம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உன்னை பின்பற்றாதவனானபடினால அவனை தடுத்தார்கள். இயேசு சொல்றாரு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா உறாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். ஏன்பா அவனை போய் தடுக்கிற?
ஜலஸ். இங்க என்ன இருக்குது? பொறாமையின் ஆவி. யோவான் அவரை நோக்கி, ஒருவனுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உண்மை பின்பற்றாதவன். அதை எப்படி ஏற்றி இறக்கி பேசத்துல ரொம்ப திறமையா இருக்கா. நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட, நாங்க எப்படி உண்மை பின்பற்றணுமோ, எப்படிப்பட்ட எண்ணத்தை உடைய ஆவிய உடையவர்களா இருக்கிறோமோ அது மாதிரி அவன் இல்லையா, அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறானே. அது மாத்திரம் உண்மை பின்பற்றல. உண்மை பின்பற்றாதவன்படியினால் தூக்கி வைக்கிற ஐஸ். இதுதான் நடந்து அந்த நாள்லயும் அப்படிதான். தடுக்காதியா. இவன் 40வது வசனத்தை வாசித்து பார்த்தா, சீஷர்களிடத்துல கொண்டு வந்தாங்களாம், அவர்களால துரத்தி விட கூடாம போயிட்டான். இவன் ஒரு சீசன், இவங்களால முடியல. புறஜாதியான் யாரோ ஒருவன், அதுலயும் அவரே சொல்றான் பாருங்க, ஐயரே ஒருவன் உன்னொருவன் நாமத்தினால பிசாசுகளை அந்த புறஜாதியா அந்நிய ஏதோ காதலை கேள்விப்பட்டதை வைத்து இயேசுன்னு சொன்ன வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கக்கூடிய நாமமா இருக்கிறது என்கின்றத அறிந்தபடியினால இயேசுவின் நாமத்தை சொல்லுவேமே அப்படின்னு சொல்லி அவன் பயன்படுத்துறான். இயேசுவின் நாமத்தினால சீசர் என்கின்ற அந்தஸ்தை பெற்று போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து விட்டு இருக்கிற பேபிசாசுகளை விரட்டுகிறதெல்லாம் கண்டுபிடித்து, ஐயோ இவருக்கு காற்றும் கடலும் கீழ்படுகிறதே, அவைகள் எல்லாம் கீழ்படுகிறது என்று சொல்லி பின்னால போய் ஒரு ஜால்ராவை அடிச்சுட்டு இருந்த சீசரில என்ன பேசுறீங்க? நீயே சொல்றீங்க. பக்கத்துல கூட அன்பா இருந்த சீசன் சொல்ற, உன்னுடைய நாமத்துல இந்த சத்தியம் உனக்கு புரியலையே. சீசனா இருந்தும் புறஜாதியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். வெட்கக்கேடான சில காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அவருடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறதற்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன முதலாவது அவன் செய்கிறது பிசாசுகளை துரத்துவான் என்று மார்க் 16:17 சொல்லுகிறது. அந்த காலங்களில் பிசாசுகளை நாம விரட்ட போய் பிசாசு நம்ம விரட்டிக்கின்னு இருக்கிற காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை ஜெயம் பெறுகிறதற்காக என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அவரை விசுவாசிக்கிறேன், அவர் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை பிடித்து ஜெயம் பெற வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இந்த நாளில ஒரு தீர்மானம் செய்யுங்கள். சொல்றா யோவான், உம்முடைய நாமத்தின ஏன் இவ்வளவு நாள் கூட இருக்கிறீ, உனக்கு தெரியல அவருடைய நாமம்னா என்னன்னு தடுத்துட்டார். அதுக்கு ஒரு ரீசன் கோட் பண்றான் பாருங்க, ஒன்றை பின்பற்றாதவை. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு காரியத்தை பார்த்தோன்னா, எங்களோட வரல அவனுங்க, இவரோட சேர்ந்து இருந்தாருன்னா அமைதியில இருந்துட்டு இருப்பார். கர்த்தருடைய பிள்ளையில விசுவாச காரியத்தை குறித்து பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. 53-54 வாசித்து பார்த்தா, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபு யோவான் அவரை கண்டபோது, அங்கே எலியா செய்தது போல் வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா. என்ன மாதிரி ஜோக்கு? யாரு யாருகிட்ட கேட்கறது? யாரு யாருக்கு பவர் கொடுத்தது? யாருகிட்ட பவர் இருக்குது, யாருகிட்ட பவர் இல்லை? ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியாம தலைக்கால தெரியாம இருக்குது. நினைச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா, அதான் சொல்றது அரைகுடம். கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசியே 36 ஆண்டு காலங்கள் இந்த சேவையில இருந்து ஆயிரக்கணக்கான பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் சூனிய மந்திர கட்டுகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளும்படிக்காக விடுவித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கான ஒரு சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருந்த அடியான் சொல்லுகிறேன்,
அடங்கி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். யார் யார் இடத்துல பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறார்கள். சிரிப்பா இருக்குங்க. இங்கே இந்த யோவானும் யாக்கோபும் போய் கேட்கிறாங்க, என்னைக்கு அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளிட உமக்கு ஓகேவா சொல்ல, இப்போ அழிச்சிடணும். அடையப்பா, இவங்கள மாதிரி ஆட்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைய அடங்கு, மனத்தாழ்மையாக இரு. உன்னோட கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். என்ன உடவர்களாக இருக்கிறீர்கள். அப்பதான் அதற்றார். சகிப்புத்தன்மை வேண்டையா, உன்னை ஏற்றுக்கொள்ளல எருசலேம்ல, சரி நேரம் காலங்கள் வரும், அந்த நாள் நிச்சயமாக தேவனோகளை அந்த இடத்துக்கு கொண்டு போவா. அடங்கி இருப்போம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே. சகிக்க வேண்டியதுதான். நிறைய காரியங்களை வாழ்க்கையில சகிக்க வேண்டும். பெருமையின் ஆவி இருக்கக்கூடாது. நான் அப்படியே வானத்திலிருந்து இறக்கிடுவோம். என்னத்தை இறக்கிடுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நிர்ணயம் பண்ணிக்கின்னு ஜெபிச்சுன்னு இருக்கிறோம். அம்மாவாசைக்கு ஒன்று, அப்பாவாசைக்கு ஒன்று, பௌர்ணமிக்கு ஒன்று. அப்போதானே பிசாசு வரான். எந்த நேரமும் பிசாசு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்காயா? அவர் குருவானவர் அமைதலா இருக்கிறார், ரட்சகர் அமைதலா இருக்கிறார், மீட்கக்கூடியவர் அமைதலா இருக்கிறார், பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவர் அமைதலா இருக்கிறார். காலங்கள் கனியட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். இங்கு பார்த்தா பெருமையின் ஆவி. அது மாத்திரம் இல்ல, போகையில ஒருவன் வந்தானா எங்க போனாலும் நம்ம பின்பற்றுவோம். இதெல்லாம் என்னது? சபையில தூணுன்றவங்க எல்லாம் துரும்பானவங்க எல்லாம் பார்த்துருக்குறோம். எவ்வளோ காரியத்தை பார்த்துருக்கோம். வாய விடாதீங்க, விட்ட கரெக்டா நடத்த பாருங்க, நடங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். சொன்ன வார்த்தையில சொல்றதை செய்வாரு, செய்யறத சொல்லுவாருன்ற பேரை வாங்குங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இங்கு அவர் சொல்கிறான், ஆண்டவரே என் தகப்பனை போய் அடக்கம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன், உத்தரவு கொடுக்க வேண்டும். எந்த இடத்துல ஸ்டேபிளே இல்லை. ஒரு டெசிஷன், உறுதி இல்லாத ஒரு ஆவி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஊழியம் செய்ய வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருந்து சீஷர் என்கின்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய், அப்போஸ்தலர்கள் என்கின்ற அந்த தகுதியை பெறுகிற யாராயிருந்தாலும் அனுப்பப்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களிடத்துல என்ன மாதிரியான ஆவி இருக்கிறது என்கின்றதை இங்கு நாம் பார்த்தது போல நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள், இதை முதல்ல சிந்திக்க பாருங்க. மனம் இரக்கம் இல்லாத ஒரு ஆவி இருக்கிறதா? உணர்வற்ற ஒரு ஆவி இருக்கிறதா? விசுவாசம் இல்லாத ஒரு ஆவி இருக்கிறதா? அறிவில்லாத ஒரு ஆவி இருக்கிறதா? சுயநல ஆவி இருக்கிறதா? பொறாமையின் ஆவி இருக்கிறதா? சகிப்புத்தன்மை இல்லாத ஆவி இருக்கிறதா? பெருமையின் ஆவி இருக்கிறதா? உறுதி இல்லாத ஆவியா உங்களிடத்தில் என்ன ஆவி உடையவர்கள் என்று உங்களை சீர்தூக்கி பார்த்து விட்டு தேவ சமூகத்தில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதற்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். அப்படி அர்ப்பணம் பண்ணும் பொழுது யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனத்தின்படியாக அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்கின்ற எண்ணம் வாய் அளவில் அல்ல, செயல் அளவிலே காணப்படக்கூடியவர்களாய் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆவியானவருடைய துணையும் உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பாரமுடைய ஆவியை உடையவர்களாய் இருப்பீர்களானால் அங்கு தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான இடத்தை நாம் பங்கு பெறக்கூடியவர்களாக இருப்போம். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். சீஷர்களை பார்த்து நீங்கள் என்ன ஆவியை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய நிலைகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது யாரிடத்தில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று, எங்கிருந்து அதிகாரத்தை பெற்றோம், எப்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், எதை பற்றி பேச வந்திருக்கிறோம்,
பேசுகிறதற்கான ஞானத்தை தருகிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அந்த ஆவியை, அந்த மனத்தாழ்மை இல்லாதபடிக்கு தனக்கு இருக்கக்கூடிய அறிவும் திறமையும் பேச்சையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் இருக்கிறதே. எனவே தேவரீ, எங்களுடைய ஊழிய பாதையிலும் நாங்கள் அடங்கி ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு கூட ஆண்டவரே வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் நாங்களாக பார்த்து எங்களுக்குள் தோன்றப்படுகின்ற அந்த ஆவி, உந்துதலின் ஆவி, அது என்ன மாதிரியான ஆவி என்கின்றதை நாங்கள் ஃபில்டர் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டி, ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறவர்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்து, அடக்கத்தின் ஆவியை தந்து, மனத்தாழ்மையின் ஆவியை தந்து, கிறிஸ்துவுக்குள் அடங்கி போகிற ஒரு ஆவியை தந்து, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்க, சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டதை பேசுகிற அந்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்த்து சிந்தனை செய்து இவைகளிலிருந்து விடுதலையை பெற கர்த்தர் உதவி பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். காத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.